வணக்கம் சார். வணக்கம்மா. உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். 2022 உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பமானது. 2023 இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஆரம்பமானது. எப்போது மூன்றாம் உலகப் போர் ஆரம்பமாகும் சார்? அதாவது முதலாக 24/2/2022 அன்று உக்ரைன் மீது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் போர் தொடுக்கிறார், போர் ஆரம்பிக்கிறார். அன்னைக்கிலிருந்து 24/2/2022 முதல் உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பிக்குது. உக்ரைன் சார்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், நேட்டோ நாடுகள் ஒன்று திரண்டு நின்று கொண்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீனா, வடகொரியா போன்ற நாடுகள் ஒரு அணி திரண்டு நின்று கொண்டிருக்கிறது. ரெண்டுமே வரும்போது அப்போலாம் உலகத்தில் என்ன சொன்னாங்க, உலக செய்திகள் என்ன சொன்னாங்க, மூன்றாவது அப்புறம் ஆரம்பிக்கும் சொன்னாங்க. ஆரம்பிக்கல. என் தேவனாய் கருத்த கடவுள் அப்புறம் கேட்டேன் நான். அவங்களோட குறித்த உக்ரைன் ரஷ்யா போர் மூன்றாம் உலக போராக மாறாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அவர் சொன்ன வார்த்தை முடியாது. என்ன பார்த்தேன், 2 வருஷம் ஆக போகுது, இப்போ போர் நடந்துட்டு இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை மூன்றாம் மாறல. அதே போல 7/10/2023 அன்று இஸ்ரேல் ஜனங்கள் மேல ஹமாஸ் போராளிகள் போர் தொடுக்கிறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க. 7/10/2023 முதல் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல் பக்கத்துல அமெரிக்கா, இங்கிலாந்து நாடுகள் சப்போர்ட் நின்றுட்டு இருக்காங்க. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈரான், துருக்கி போன்ற அரபு நாடுகள் ஆதரவாக நின்று கொண்டு இருக்கிறது. 2 பக்கம் நிற்கும் போது இந்த போரும் மூன்றாம் உலக போர் மாறும் சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க, வரப்போகுது சொன்னாங்க. ஆனால் மூன்றாம் உலக போர் வரவில்லை. மூன்றாம் உலக போரை ஆரம்பிப்பதற்கு எந்த நாட்டுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த நாட்டின் தலைவருக்கும் அதிகாரம் இல்லை. மூன்றாம் உலக போர் நடைபெற வேண்டும் என்றால் அதுக்கு காரணமானவர்கள் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள். அவர் உத்தரப்படி அந்த போரை நடத்தக்கூடியவர் உலகத்தினவே சாத்தான். இவர்கள் தான் மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்க நினைச்சாங்கன்னா, இப்படிதான் நினைச்சாருன்னா, என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் நினைச்சாருன்னா உலகத்தை போய் சொல்லுவாரு, உலகத்தை போய் விட்டு அனுமதி கேட்டு போற ஆரம்பிப்பாரு. அதுக்கு இன்னும் வேலை வரல. மூன்றாம் உலக போர் எப்போது ஆரம்பிக்கும் என்பது என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். மூன்றாம் உலக போர் குறித்து தேவனாகிய கர்த்தர் கடவுள் உங்களிடம் தீர்க்க தரிசனங்கள் ஏதும் கூறியிருக்கிறாரா சார்? ஆம், 2008 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளிடம் தீர்க்க தரிசனம் கூறி வருகிறார். அனைத்தும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. 2018 முதல் மூன்றாம் உலக போரை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார். 18, 19, 20, 21, 22, 23 அதை பற்றி கூறிக்கொண்டு வருகிறார். ஆனால் எப்போது என்பதையும் கூறியிருக்கிறார். அது எப்போது நடைபெறும், மூன்றாம் உலக போர் எப்போது ஆரம்பிக்கும் அப்படி என்று என் தேவனாகிய கர்த்தர் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போது நான் கூறுகிறேன், கேளுங்கள். 17/10/2022 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ஓபி ரிமா குருமே ரிமா சுபிதேகித் ககிர்தந்தக்க உகி திபோது விபோதரா முடிவு மூன்றாம் உலக போர் ஆரம்பம். மூன்றாம் உலக போர் முடிவு, உன்னதிகாரம் பூமியிலே ஆரம்பம். உனது வாழ்நாள் முடிவு, பரமண்டல வாழ்வு உனக்கு ஆரம்பம். ஆதியிலே முன்கூறிக்கப்பட்டது நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். 26/10/2022 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். చక్కర్ర పప్పుతో కుర్రిమి బోధం మటతరా. கொரோனா வைரஸ் விலகும், அது நீங்கும், மரணம் நீங்கும், மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகும். மூன்றாம் உலக போர் முடிவு, உன் அதிகாரம் பொன்மையிலே ஆரம்பம். உன் சித்தம் உன் திட்டம் ஆரம்பம். அந்நாள் வரை என் சித்தம் என் திட்டம்
நானே உன்னை நடத்துகிறேன். 18/11/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சுவிதே ரிமபாதம் அப்பப்ப ரெண்டத்துக்கு இருந்து சுவிதே 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 ரிமா குரு மேரி மாரோ மேரி மாரோ உலகத்தின் அதிகாரம் உனக்கு 3ஆம் உலக போருக்கு பின்பாக 3ஆம் உலக போர் ஆரம்பம் கொரோனா வைரஸுக்கு பின்பாக 22/11/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். ತೆಂಕೈ ಕೊಟ್ಟೋ ರೇಮಿಗೆ ರೀಮಾ ಕೊಟ್ಟು ಶುಭಿತಿ ರೀಮಾ ಕೊಟ್ಟು ಇருந்து காகர பத்துரிமை பாதம் மட்ட கரண்ட கட்ட தொட்டு தொட்டுமே எக்கிட்டி கொத்து குத்கை திந்தட்டு கிட்டிக்கு கொட்டு தொட்டு திட்டிக்கு பதட்டு தொட்டு தொட்டு துமி தண்ட கதந்து கிட்ட கதந்து கொட்ட கொட்ட விட்டு கட்ட கொட்டுமே பாதம் மட்ட எரிட்டி கராட்டு சுயிரிமா குரு மேரிமா. உலகமெங்கும் கொரோனா வைரஸ் முடிவுக்கு வரும். 3ஆம் உலக போர் ஆரம்பமாகும். 3ஆம் உலக போர் முடிவு உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தின் முடிவு உன் அதிகாரத்தின் ஆரம்பம். உலகமெங்கும் உன் அதிகாரம் உன்னோடு நான் என் தூதுவர்கள் சேனைகள் 25/11/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். ಒಕ್ಕಿರಿ ಮಕ್ಕದ್ದು ಕೊಟ್ಟು ಮಿಕ್ಕಿ ವಿವಾದ ಡೇರಿ ಮಾತರೋ ಶಿವದೆ ಮಿಕ್ಕಿ ಕೈರಂದಕ ಉಹಿ ರಿಬೋದಿ ವಿವಾದ ಮಟ್ಟ ತರಂಡತ್ ಕೈರಂದು ಕೊಟ್ಟು ಕೈ ವಿವಾದ ದಂದಡ ದಟ್ಟೆ ಕಟ್ಟಿ ವಿವಾದ ಮಟ್ಟ ತರಾರಿ ಮಾರುಮೀ. கொரோனா வைரஸ் முடிவு 3ஆம் உலக போர் ஆரம்பம். 3ஆம் உலக போர் முடிவு உன் அதிகாரம் ஆரம்பம். உலகத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவு. உலக வாழ்வு முடிவு உனக்கு. பரமண்டல வாழ்வு ஆரம்பம் உனக்கு என்னோடு. 26/11/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ವಿದೇಹಿತ್ ಕೈರಿಂದ ಕಟ್ಟ ತೊಟ್ಟು ತುಮಿ ತರಾರಿ ಮಾರು ಮೇರಿ ಮಾರು ಮೇರಿ ಮಾರು கொரோனா வைரஸ் முடிவு 3ஆம் உலக போர் ஆரம்பம். 3ஆம் உலக போர் முடிவு உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தின் முடிவு உன் அதிகாரத்தின் ஆரம்பம். உன் அதிகாரம் பூமியிலே உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தின் முடிவுக்கு பின்பாக உன்னோடு நான் என் தூதுவர்கள் சேனை. 28/4/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஒக்கிரிமி பாதமப்பா ரெண்டத்துக்கு இருந்த ரோகோட்டமி துபித்திக்கிற்க இருந்தக்கா ஹரண்ட தொட்டு தொடுமி டிபோதி டிந்தி மிக்கிற்க இருந்தக்கா உகிரி பப்புரும் மேரி மாமே. உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே உலகத்தின் அதிபதியானவன் அவனுக்கு விரோதமாகவே நீ 3ஆம் உலக போர் தொடர அவன் ஆயத்தமாயிருக்கிறார். கொரோனா வைரஸ் முடிவுக்கு பின்பு 3ஆம் உலக போர் ஆரம்பமாகும். உறுதியானது. 3ஆம் உலக போர் குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய மேற்கண்ட 7 தீர்க்கதரிசனங்களின் சுருக்கம் என்னவென்றால், கொரோனா வைரஸ் முடிவு 3ஆம் உலக போர் ஆரம்பம். 3ஆம் உலக போர் முடிவு உலகத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவு. மாமனிதன் அதிகாரம் ஆரம்பம். உலகத்தின் அதிகாரம் மாமனிதனுக்கு கொடுக்கப்படும்.
என் தேவனாய கர்த்தர் கடவுள் சொல்றாரு. கொரோனா வைரஸ் திரும்ப வரும், வந்து விஸ்வம் அதிகமாக பரவும், ஜனங்கள் அதிகமாக இறப்பாங்க, ரொம்ப பாதிப்பு உண்டாகும். அந்த கொரோனா வைரஸ் இந்த மாமனித முடிவு கொண்டு வருவார். கொரோனா வைரஸ் முடிந்த உடனே கொரோனா மூலமாக நிறைய ஜனங்கள் இறந்துருவாங்க. கொரோனா வைரஸ் முடிவு வந்த உடனே 3வது பரவ ஆரம்பமாகும். 3வது படம் நிறைய ஜனங்கள் இறப்பாங்க. 3வது முடிவு வரும்போது உலகத்தின் அதிபதியின் சாத்தானின் அதிகாரம் முடிவுக்கு வந்துடும். சாத்தானின் அதிகாரம் முடிவுக்கு வரும்போது இந்த மாமனித அதிகாரம் பூமியில் ஆரம்பமாகும். இதைத்தான் என் தேவனாய கர்த்தர் கூறியிருக்கிறார். இதை பற்றி உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாஸ்ட்ரடாமஸ் என்னும் பிரான்ஸ் தீர்க்கதரிசி கூறிய தீர்க்க தரிசனத்தை கூகுளில் பார்த்துக்கோங்க, யூடியூப் சேனல் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கொரோனா வைரஸ் வாதை மரணம் எப்போது அதிகரிக்கும் முடிவுக்கு வரும்? எப்போது 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகும் சார்? முதலாக 2018 முதல் என் தேவனாய கர்த்தர் கடவுள் 3ஆம் உலக போரை குறித்து பேச ஆரம்பித்து விட்டார். 1ஆம் உலக போர் முடிஞ்சிச்சு, 2ஆம் உலக முடிஞ்சிச்சு, அது 3ஆவது அடுத்து வரக்கூடிய போர் உலக போர் 3ஆம் உலக போர் தான், இந்த மாற்றம் இல்லை. 3ஆம் உலக போரை குறித்து என் தேவனாய கர்த்தர் கடவுள் இடம் தீர்க்கதரிசனம் கூற ஆரம்பித்து விட்டார். அதை பற்றி நான் போட்டிருக்கிறேன், தனி எபிசோட போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், பாருங்க. 3ஆம் உலக போரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கும்போதே 2019 இறுதியில் 2020 ஆரம்பத்தில் கொரோனா வைரஸ் கொடுக்க ஆரம்பித்தார். கொரோனா வைரஸ் கொடுப்பதற்கு முன்பாகவே 2019 என்கிட்ட சொல்லிட்டாரு, உலக ஜனங்கள் கருத்தை நீட்டி இருக்கிறேன், அவர் வேதனை போடுவார்கள் ஜனங்கள் அப்படின்னு சொன்னாரு. அமெரிக்க ஜனங்கள் கருத்தை நீட்டி இருக்கிறேன், அமெரிக்க ஜனங்கள் வாதிப்பேன். கொரோனா வைரஸ் கொடுக்கும்போது 2020 2021 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் கொரோனா வைரஸ் அதிகமான பாதிப்பு. உலக நாடு எல்லாத்தையும் கொரோனா வைரஸ் முறை சொல்லிட்டாருண்டா. 2019 கொரோனா வைரஸ் கொடுக்குற சூசகமாக மறைமுகமாக இந்த நகரத்தை திருக்கத்தை சொல்லிவிட்டார். அதையும் போட்டிருக்கிறேன், அதை பாருங்க. நீங்க கொரோனா வைரஸ் கொடுத்துட்டாரு. கொரோனா வைரஸ் காரணமாக உலக ஜனங்கள் நிறைய இறக்குறாங்க. ஏதோ மரணம் ஏற்படணும், தேவனுடைய சித்தாந்தம், நிறைய இறக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாரு, கொரோனா வைரஸ் முடியட்டும், முடிஞ்ச படம் கொரோனா போட ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவர். இதான் தேவனாய கர்த்தர் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். கொரோனா வைரஸ் திரும்பவும் 4ஆம் அலை வரும் உறுதியான தேவனாய கர்த்தர் கூறிய தீர்க்க தரிசனத்தின்படி நான் கூறுகிறேன், பயமுறுத்தல. நான் சொன்னார்னு சொல்றேன். 4ஆம் அலை வரும், அதிகமாகும், உலகமெங்கு அதிகமாகும், மரணம் அதிகமாகும், ஜனங்கள் நிறைய இறப்பாங்க, பிணக்குயில ஜனங்கள் காண்பார்கள், தகரம் கேள்விக்குறியாகும். ஏதாவது தேவனாய கர்த்தர் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நிறைய பேர் இறப்பாங்க, அமெரிக்கா அதிகமாகும், அங்க மரணம் அதிகமாகும். இறக்கும் போது உச்சகட்டம் வரும்போது இந்த மாமனிதன் கொரோனா முடிவு கொண்டு வருவாரு. எப்படி? உன் பாதம் வரும் தேசம், உன் குரல் கேட்கும் தேசம், என்னை குறித்து நீ பேசும் தேசம், கொரோனா வைரஸ் விலகும், வாதை நீங்கும், மரணம் நீங்கும். என் தேவனாய கர்த்தர் 2020 ஏப்ரல் சொல்லக்கூடிய வார்த்தை நிச்சயமா நிறைய வரும். மாமனிதன் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது அவர் குடும்பத்தோட உலகமும் பயணம் செல்வாரு. பயணம் செல்லும் போது கொரோனா முடிவுக்கு வரும். கொரோனா வைரஸ் முடிவுக்கு வந்து அமைதியா இருக்கிற 3ஆவது ஆரம்பிக்கும். இதான் சித்தம். 3ஆவது ஆரம்பிக்கும். கொரோனா வைரஸ் நிறைய மரணமடைவார்கள் ஜனங்கள். 3ஆவது ஆரம்பிக்கும். அப்போ ஜனங்கள் அதிகமாக மரணமடைவார்கள். 3ஆவது பின்பாக இந்த மாமனிதன் ஆட்சி அதிகாரம் பூமியில இருக்கும். இதுதான் என் தேவனாய கர்த்தர் கடவுள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம், சொல்லி வரக்கூடிய தீர்க்க தரிசனம். இது என் வார்த்தை அல்ல, நான் போட்டிருக்க தீர்க்க தரிசனங்கிறது என் பிதாவாகிய தேவனாய கர்த்தர் கடவுள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். என்னோட வார்த்தை அல்ல, அது பொறுப்பு நான் அல்ல, கடவுள் தான் பொறுப்பு. நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்மா. உலக ஜனங்களே, கொரோனா வைரஸை பற்றி தெரிந்து கொள்ளவும், 3ஆம் உலக பற்றி தெரிந்து கொள்ளவும், அமெரிக்க அதிபர் தேர்தலை பற்றி தெரிந்து கொள்ளவும், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பற்றி தெரிந்து கொள்ளவும், உக்ரைன் ரஷ்ய போரை பற்றி தெரிந்து கொள்ளவும், இஸ்ரேல் பாலஸ்தீனை போரை பற்றி தெரிந்து கொள்ளவும், ஜெயலலிதா அவர்களின் மரணத்தை பற்றியும், பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி ராஜினாமா செய்ததை பற்றியும், சசிகலா அவர்களின் சிறையிருப்பை பற்றியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தேர்தலில் தோல்வி அடைந்ததை பற்றியும், 2021 தேர்தலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானதை பற்றியும், அடுத்த முதலமைச்சருக்கு என்ன ஏற்படும், ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா என்பது பற்றியும் என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். தனித்தனி எபிசோட போட்டிருக்கேன். நான் தனித்தனி எபிசோட் போட்டிருக்கேன், பிளேஸ் கொடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். கடவுளை பற்றியும், பரமண்டலத்தை பற்றியும், இயேசு கிறிஸ்துவை பற்றியும், பரிசுத்தவனை பற்றியும், எனது குடும்பத்தை பற்றியும், எனது குடும்பங்களுக்கு என் தேவனாய கர்த்தர் செய்த அற்புதங்கள் அடையாளை பற்றியும் எல்லாம் போட்டிருக்கேன். 200 வீடியோ மேலே போட்டிருக்கேன். நான் எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். நான் எல்லாத்தையும் பாருங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனல் ஒரு பொழுதுபோக்கு அம்சமான சேனல் அல்ல.
ஜாலியா பொழுதுபோக்கம் பார்க்காதீங்க. உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் எப்படி உலக ஜனங்களோடு இருக்கிறார். அதுல இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் மோசே வந்தாரு, அப்புறம் இயேசு வந்தாரு, அப்புறம் வந்து முகமது வந்தாங்க. முக்கியமான தீர்க்கதரிசி, நிறைய தீர்க்கதரிசி வந்தாங்க, முக்கியமான தீர்க்கதரிசிகள் முகமது வந்தாங்க. இப்ப என்ன அனுப்பி இருக்கிறாரு? இது மிகமையாக தெரியலாம், பெருமையாக தெரியலாம், இல்லைன்னு சொல்ல உண்மையை சொல்றேன். அவர் சொல்ல வார்த்தைகள் இந்த சேனலில் ஒளிபரப்பக்கூடிய அனைத்துவர்களும் இந்த தேவனாய கர்த்தர் கடவுளின் வார்த்தைகள். தெரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து மாமனிதன் இம்மாத்தவர்களோட யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.